இந்தியர்கள் இஸ்ரவேல் தேசத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள். இயேசுவின் உடலை சுற்றியிருந்த துணியின் DNA ஆய்வு முடிவின்படி இயேசு இந்தியர் என்றும், திரு துரைராஜ் அவர்களின் ஆய்வு முடிவின்படி தரியு மன்னனின் சந்ததிகள் சேர தமிழர்கள் என்னும் ஆய்வு முடிவையும் ஆதாரமாக கொண்டு தமிழ் பழங்குடிகளுக்கும் இஸ்ரவேல் பழங்குடிகளுக்கும் உள்ள தொடர்பை குறித்து தொல்காப்பியத்திலிருந்தும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்தும் காணலாம். தரியு மன்னனின் குமாரனான அகஸ்வேரோ யூத பெண்ணான எஸ்தரை மணந்தான். எஸ்தரின் பூர்வீகமான இஸ்ரவேல் தேசம் 12 பழங்குடிகளை கொண்டது. ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமீன், தான், நப்தலி, காத், ஆசேர் என்ற 12 கோத்திரங்களை கொண்டதாக இருந்தது. இந்த 12 கோத்திரங்களும் தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் தமிழ் பழங்குடிகள் என்று அறியப்படுகிறார்கள். இவர்கள் அகத்தியரின் மாணவர்களாகவும் அறியப்படுகிறார்கள். இவர்களை குறித்து கூறும் நூல் பன்னிரு படலம் என்பதாகும். அது நம்மிடையே இல்லை. அவர்கள் முறையே அதங்கோட்டாசான், துராலிங்கன், செம்பூன்சே, வையாபிகன், வாய்ப்பிகன், பனம்பரன், கலாரம்பன், நச்சத்தான், அனவினயன், சிகண்டி, வாமனன், பெரிய காக்கை பாடினி என்பவர்களாவர். கானான் தேசமானது யோசுவா மற்றும் மோசேவால் சுதந்திரிக்கப்பட்டு இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கும் யோசுவாவால் பிரித்து கொடுக்கப்பட்டது. இந்த நாடுகள் தொல்காப்பியத்தில் கொடுந்தமிழ் நாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. அவைகள் முறையே பொங்கநாடு, ஒளிநாடு, தென்பாண்டி நாடு, குட்டநாடு, குடநாடு, பன்றிநாடு, கற்காநாடு, சீதநாடு, பூலிநாடு, மலையமா நாடு, அருவா நாடு, வட அருவா நாடு என்று 12 நாடுகளாக அழைக்கப்படுகிறது. இந்த கொடுந்தமிழ் நாடுகளின் அமைவிடம் குறித்து சிலப்பதிகாரத்தில் கூறப்படுவதை நாம் காணலாம். சிலப்பதிகாரத்தில் தொடியோல் பவ்வம் குறிக்கும் நிலப்பகுதிகள் ஏல் தெங்கநாடு, ஏல் மதுரை நாடு, ஏல் குணக்காரை நாடு, ஏல் குன்றநாடு, ஏல் குறும்பனை நாடு, ஏல் பின்பாலை நாடு, ஏல் முன்பாலை நாடு என்பனவாகும். இதில் ஏல் என்பது 7 என்று தவறாக அர்த்தம் கொள்ளப்படுகிறது. இந்நாட்களில் ஏல் என்பது இஸ்ரவேல் தேசத்தையே குறிக்கும். ஏல் என்பது கடவுளை குறிக்கும் சொல்லாகும். இந்த கொடுந்தமிழ் நாடுகள் இஸ்ரவேல் தேசத்தில் அமைந்துள்ளது என்பதை குறிப்பதற்காகவே சிலப்பதிகாரத்தில் இந்த நாடுகளுக்கு முன் ஏல் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளதை நாம் அறிந்து கொள்ளலாம். தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய பவணந்தி முனிவர் கிபி 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இவர் தொல்காப்பியத்தில் கூறப்பட்டுள்ள கொடுந்தமிழ் நாடுகள் 13ஆம் நூற்றாண்டில் எவ்வாறு அழைக்கப்பட்டன என்பதை குறித்து குறிப்பிட்டுள்ளார். அதை குறித்து காண்போம். சிங்களம், கொல்லம், கூவிலம், ஈழம், பல்லவம், கன்னடம், வடுகு, கலிங்கம், தெலுங்கம், கொங்கணம், துளுவம், குடகம், குன்றம் என்று அழைக்கப்படுகிறது. பவணந்தி முனிவர் எழுதிய நன்னூலில் இது குறித்த பாடலை காண்போம். தமிழ் திருநிலங்கள் கன்னி தென்கரை கற்பழந்தீவம், சிங்களம், கொல்லம், கூவிலம் என்னும் எல்லையில் புறத்தீவும், ஈழம், பல்லவம், கன்னடம், வடுகு, கலிங்கம், தெலுங்கம், கொங்கணம், துளுவம், குடகம், குன்றம் என்பன குடப்பால் இருபுற செய்யத்து உடனுறைவு பழகும் தமிழ் திருநிலங்களாம். முடிவிடை மூவரும் இருநில ஆட்சி அரசு மேம்பட்ட குறுநில குடிகள் 11 உடனிருப்பு 20 படைத்த 12 திசையில் சொல்நயம் உடையவும் என்று பவணந்தி முனிவர் நன்னூலில் குறிப்பிட்டுள்ளார். தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டுள்ள கொடுந்தமிழ் நாடுகளே பின்னாட்களில் சிங்களமாகவும் கொல்லமாகவும் கன்னடம், வடுகு, தெலுங்கம், கலிங்கம், துளுவம், குடகம், குன்றம் போன்ற பெயர்களில் இருந்துள்ளதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இவற்றிலிருந்து இன்றைக்கு இந்தியாவில் காணப்படும் மாநிலங்கள் அனைத்தும் இந்த கொடுந்தமிழ் நாடுகளின் மாற்று பெயர்களையே அழைக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். இவற்றிலிருந்து தமிழ் என்பது பறந்து விரிந்தது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம்.